இந்த ரகசியத்தை சொல்லும் பொழுது உங்களுக்கு அது கோட்டையாக இருக்கட்டும், கோட்டை விட்டு விடாதீர்கள். கோட்டையாக இருக்கட்டும், கோட்டை விட்டு விடாதீர்கள். 3 அர்த்தங்கள் இதில் பொதிந்து இருக்கிறது. இந்த 3 அர்த்தத்தில் உள்ளதை நீங்களே இதை இங்கு அமர்ந்து கேட்பவர்களும் நமது வளரும் முருகன் அருள் என்கின்ற யூடியூப் சேனலில் பார்ப்பவர்களும் இப்பொழுது நான் சொன்ன வார்த்தையில் இருக்கின்ற 3 அர்த்தங்களை ஒவ்வொன்றாக நீங்கள் நேசித்து யோசித்து பாருங்கள். ஒரு வல்லுநர் ஒருவர் ஆராய்வதற்காக ஆராய்ச்சியாளராக்கப்பட்டார். திறமசாலி ஒருவர் திறமைகள் எத்தனை வகைகள், அதில் மிக உகந்தவர் யார்? இன்னொருவர் பயமே அறியாதவன், ஆனால் மனித நேயத்தோடு நடப்பவனுக்கு என்ன செயல்? இந்த 3ஐயும் பிரித்து கணக்கெடுக்க அனுப்பினார் புரோக்கர். அவரவர் வேலைகளை அவரவர்கள் எப்படி செய்கிறார்கள், எதன்படி செய்கிறார்கள், எத்தனை நாட்கள் செய்கிறார்கள், எதற்கு உடன்பட்டு செய்கிறார்கள், எதெல்லாம் உடன்பாட்டோடு செய்கிறார்கள், எதையெல்லாம் உடைமையோடு செய்கிறார்கள், எவையெல்லாம் உடனுக்குடன் செய்கிறார்கள், எதற்கெல்லாம் உடனடியாக அது மாறப்படுகிறது. அந்த உடனடியாக மாறுவது உள் பார்வையாக இருக்கிறதா, இல்லை நிழல் தருவையாக இருக்கிறதா, இல்லை நிஜமானதாக வருகிறதா என்பதை பற்றி 3 விதமான விளையாட்டுக்களை விளையாடுவதற்காகவே முருகப்பெருமான் அனுப்பிய தூதர்கள். முதலில் வந்தவர் இவைகளெல்லாம் மீறி ஒன்று செயலை நடத்த ஆரம்பித்தார். அவருக்கு தெரிந்தோ இல்லை, தெளிவு பெறவே என்பதை இன்னொருவர் குறிப்பிட்டு காண்பித்தார். அடுத்தபடியாக ஒருவன் நமக்கு என்று ஒரு வேலையையும் கடமையையும் கொடுத்தால் அது கட்டுப்பாட்டோடு செய்ய வேண்டும், அதில் கடமை உணர்ச்சியும் இருக்க வேண்டும் என்பதை பிறருக்கு அறிய வைத்தான். முதலில் உள்ளவனுக்கு ஒரு வேறுபாடு, இரண்டாவதில் உள்ளவனுக்கு தடுமாற்றம் இல்லாத வழி, மூன்றாவதாக உள்ளவனை உற்று நோக்கும்படி அவன் எடுத்த காரியத்தில் ஒவ்வொரு சொல்லிலும் அந்த படைத்த பிரம்மானை அழைத்தார். எனக்கு என் வேலைக்கு தகுந்த ஒரு மாற்றத்தை, நேயத்தை, பயத்தையும் பக்தியையும் எந்நாளிலும் உன்னாளாக நினைத்து, எந்நாளிலும் உன்னாளாக நினைத்து
உன்னையே துதிபாடி உன் அருகிலேயே நின்று உனக்காக நான் ஒவ்வொருக்காக எண்ணி ஏங்கும் பொழுது நீர் கொடுக்கும் காட்சிதான் எனக்கு தத்துரூபமான காட்சி. இது மிகுந்தது, தொகுத்தது, வளர்ந்தது, பிடித்தது, இறுகியது, விலகியது, நன்மைகள் தென்றலாக வீசியது. நன்மைகள் தென்றலாக வீசியது. அதில் ஈரம் என்கின்ற ஒரு பிடிப்பு இருந்தது. ஈரம் என்கின்ற ஒரு பிடிப்பு இருந்தது. மந்திரம் சொல்ல 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 அந்த ஈரத்தில் இருந்து ஒரு சக்தியாகப்பட்டது பூமியை உடைத்து உமிழ் நீர் போன்று நீர்கள் வடிய ஆரம்பித்தது. ஈரம் என்பதை பார்த்தவுடன் ஈரத்தில் இருக்கின்ற அந்த இறைவனால் படைக்கப்பட்ட நீர் வடிந்து ஓடியதை பார்த்தால் அழகுக்கு மேல் அழகை அவன் ரசித்தான். இவர்கள் 3 பேருக்கும் ஒருத்தவர் நியமனம் செய்யப்பட்டவர் முருகப்பெருமானிடம் சென்று இவர்களுடைய 3 பேரையும் அனைத்து அறிகுறியிலும் அங்கு சுற்றி காட்டினார். முருகனோ ஒரு புன்னுருவல் புரிந்து அவர்கள் 3 ஆசீர்வாதம் வழங்க மாறு வேடத்திலே வந்தார். அவர் வந்த கோலமோ அடையாளம் காண முடியாத கோலம். அவர் பேசிய விதமோ நெருடு முரடான பேச்சுவார்த்தைகள். அவர் நடந்ததோ முதியோருடைய நடமும் குழந்தைகளுடைய நடையும். முதியோருடைய நடையும் குழந்தையும் நடையும் போன்றிருந்தது. இந்த 3 ஏதோ ஒன்று கண்களுக்கு தெரிகிறது. ஆனால் எதுவென்று நமக்கு தெரியவில்லை. தெரிந்துவிட்டால் நாம் அவரை பார்க்க முடியாது, அவரை பார்த்தால் நம்மை பிடிக்க முடியாது. தெரியாமல் இருப்பது மேன்மை, தெரிந்து பக்குவப்படுவது. தெரியாமல் இருப்பது மேன்மை, தெரிந்து பக்குவப்படுவது மனிதனுடைய வேலை. பக்குவம் என்பதை தீட்டவே இந்த திருவிளையாடல் தந்தார். தத்துரூபமான காட்சியை அந்த துளியிலிருந்து வடிந்த நீர்கள் சொல்லிக் கொடுத்த வண்ணம் இருந்தன. இந்த பூலோகத்திற்கு செல்வம் செழிப்பான விஷயங்கள் ஒன்று நடந்தேறியே ஆகும். ஒருவனுக்கு 3 காலத்தை ஒரு இறைவன் கொடுத்தாவான். இளமை காலம், பருவக்காலம், முதுமை காலம் ஒன்று. அதே 3 காலத்தை இறைவன் கொடுத்தே தீர்வான். நல்காலம், எதிர்காலம், வினைகாலம். நல்காலம், எதிர்காலம், வினைகாலம். நல்காலத்தில் நாம் நல்லதை செய்தோம் என்று சொன்னால் எதிர்காலத்தில் நான் நிம்மதியாகவும் அமைதியாகவும் வாழலாம். இந்த நல்லவைகள் செய்ய நமது மனது தடுத்தது என்று சொன்னால் நாம் வினை காலத்துக்கு அனுப்பப்படுகிறோம். அதனால் அவதிப்பட போவது நம் மட்டுமல்ல, நம்மை சார்ந்தோரும் நமது சமுதாயம். இறைவன் எப்படி 3 காலங்களை கொடுக்கிறார் என்று சொன்னால்,
இந்த காலத்துக்கு ஏற்ப நாம் பக்குவப்படுவதுதான் இன்றைய சஷ்டி திருநாளிலே திருச்செந்தூர் செந்தில் ஆண்டவருடைய துளியினால் எழுதப்பட்ட ஒளி வைத்து பாறையில் அடித்தாற் போன்று சொற்களை சொல்லி அதில் அழகிட்டு கோலமிட்டு வர்ணம் பூசி இதோ வந்துப்பார் தந்திடுவேன் என்று எண்ணிப்பார், உன்னை பிடித்திடுவேன் என்று பிடித்தவாறு வா, உன்னை தாங்கிடுவேன் என்று தஞ்சமடையவா. நீ எவ்வாறு கேட்கிறாயோ அவ்வாறே நான் தர இருக்கிறேன். உங்களுடைய ஒவ்வொருடைய சுமையும் தாங்கி முருகனுடைய திருவடியில் வைக்கவே எனக்கு கொடுத்த அவதாரத்தினுடைய காட்சிகள் ஆரம்பமாகிவிட்டது. சண்முக பெருமானுடைய ஒவ்வொரு வாரமும் நடைபெறும் 9 அபிஷேகங்களில் நிலை என்பதை புரிந்து செய், நிலை என்பதை புரிந்து செய், நிலையானது எது என்று வீரிட்டு சொல், தன்மை என்பதை உணரவை, தடைகளை உடைப்பேன் என்று உறக்கச் சொல். இனிதாக செவ்வாய்தோறும் அமர்ந்து காட்சி தருகிறார். என்னால் அதை உற்று பார்த்த கண்கள் என்னை அவரோடு கொண்டு இணைக்கிறது. 9 கிரகங்களாக, 9 அபிஷேகங்களாக அந்த அலங்காரத்தில் வந்து அவர் அமர்ந்த பின் அவர் கொடுக்கின்ற ஒளிகள் இருக்கின்றன அல்லவா? அந்த ஒளிகள் ஒவ்வொன்றும் இன்னல் பின்னல்கள் எல்லாம் எடுத்து இடையில்லாமல் காத்து தெய்வீக சக்தியாக 230 வாரங்கள் கண்மூடி அவரை பிரார்த்தனை செய்து இந்த பிரார்த்தனைக்கு இருக்கின்ற காட்சியை தினமும் ஒவ்வொரு வாரமும் அனுபவித்து அவரை கண் விழித்து எனக்கு நீ சிறப்பு தீப ஆராதனை காண்பி என்று 231வது வாரம் சரியான வழியை உங்கள் ஒவ்வொருவருக்கு பிடித்த மாதிரி தரவிருக்கிறார் சண்முக கடவுள். அன்று முதல் அவருக்கு அபிஷேகங்கள் செய்யப்பட்டது. நாளை 7வது வாரமாக அபிஷேகத்தை தயார் செய்ய. இந்த ரகசியத்தை சொல்லும் பொழுது உங்களுக்கு அது கோட்டையாக இருக்கட்டும், கோட்டை விட்டு விடாதீர்கள். கோட்டையாக இருக்கட்டும், கோட்டை விட்டு விடாதீர்கள். 3 அர்த்தங்கள் இதில் பொதிந்து இருக்கிறது. இந்த 3 அர்த்தத்தில் உள்ளதை நீங்களே இதை இங்கு அமர்ந்து கேட்பவர்களும் நமது வளரும் முருகன் அருள் என்கின்ற யூடியூப் சேனலில் பார்ப்பவர்களும் இப்பொழுது நான் சொன்ன வார்த்தையில் இருக்கின்ற 3 அர்த்தங்களை ஒவ்வொன்றாக நீங்கள் நேசித்து யோசித்து பாருங்கள். சண்முக பெருமான் எப்படி இங்கு முதலில் வந்து அமர்ந்தார், அதற்கு பின்பு எத்தனை காட்சிகள் எல்லாம் கட்டுப்பாட்டோடு வைத்தார், அவைகளெல்லாம் தாண்டி வைகாசி திருநாள் அன்று பழனிமலை அப்பன் முருகப்பெருமானுடைய
மலை அடிவாரத்தில் 27 அபிஷேகங்கள் கண்டு மகிழ்ந்தார். பிரகாரம் வந்தார். துள்ளி எழுந்து மலையினிலே இருந்து பார்த்தார் முருகக்கடவுள். அது அன்று எனக்கு தெரியவில்லை, தெளிவு பெறவில்லை. அன்றே அவர் தீர்மானித்திருக்கிறார் அபிஷேகங்கள் நடத்த வேண்டும் என்று. நாளை 7வது வாரம் கொட்டி முழங்கும் எலும்பும் சப்தமும் ஒளியும் கேட்கும் மாயமும் மந்திரமும் அடக்கமும் அடக்க பொருளும் ஆறுதலும் அபூர்வமும் அதிசயங்களும் மாறிக்கொண்டே வருகின்றன. இந்த மாற்றத்துக்கெல்லாம் ஒரே ஒரு காரணம்தான். எழுந்தரித்து வந்தால் கந்தன் கருணை ஆலயத்திலே பாலகுமாரராக வந்தார். உன்னிடத்தில் நான் பேசுவேன் என்றார். பேசியதெல்லாம் ஈட்டப்படுகிறது, வந்தவைகளெல்லாம் நிலைநிறுத்தப்படுகிறது. வெற்றிவேல் முருகனுக்கு அருள். சரவணம்.